السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 297. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 297ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி என்ற வகைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கி ஷஹவாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 297ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரே ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஹதீஸுடைய தலைப்பு என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவின் பசி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பசியோடு இருந்தார்கள். பசித்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கூப்பிட்டு ஒரு இடத்திற்கு சென்றார்கள். இடத்திற்கு சென்று ஒரு பால் அங்கு இருந்தது. அந்த பாலை அஸ்ஹாபு சுஃபா என்பவர்கள் திண்ணை தோழர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு இந்த பாலை அருந்த செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அதுபோல திண்ணை தோழர்களும் அழைத்து வரப்பட்டு அவர்கள் அந்த பாலை முழுவதுமாக குடித்து பின்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த பாலை முழுமையாக அருந்தியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது வரையிலும் அந்த சின்ன குவளையில் இருந்த பால் தீரவே இல்லை. அப்பொழுது அந்த சின்ன பாலை கொண்டு, கொஞ்சம் இருந்த அந்த பாலை கொண்டு மொத்த சஹாபாக்களும் குடித்தார்கள் என்ற ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸுடைய முழு சுருக்கம், முழு கருத்து சுருக்கத்தை நம்ம இதற்கு முந்தைய பாடமான 298ஆம் நாள் பாடத்திலேயே முழுமையாக நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த 297ஆம் நாள் பாடத்தில் இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமா, அதனுடைய விளக்கம், அதனுடைய கூடுதல் செய்திகள், அதை மாத்திரம் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 502வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 502வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லதி எத்தகைய அல்லாஹ், லா இலாஹ இல்லா ஹுவ அவனை தவிர எந்த ஒரு இறைவனும் இருக்காதே, அத்தகைய அந்த ஒருவனான அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இன் குந்து திட்டமாக நான் ஆகியிருந்தேன், அத்தமிது திட்டமாக நான் ஊன்றுகோல் எடுக்கக்கூடியவனாக ஆகியிருந்தேன், பி கபிதி அலல் அர்தி மினல் ஜூஇ பசியின் காரணமாக பூமியின் மீது என்னுடைய ஈரலை கொண்டு ஊன்றுகோல் எடுக்கக்கூடியவனாக, அதாவது என்னுடைய ஈரல் படும் அளவிற்கு நான் கிடந்தவனாக இருந்தேன். அப்போ என்னுடைய ஈரல் படுதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, பசியின் காரணமாக பூமியில நான் படுக்கக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் என்பதாக சொல்றாங்க. இன்னும் திட்டமாக நான் ஆகியிருந்தேன், லஅஷத்துல் ஹஜர
ஒரு கல்லை கட்டக்கூடியவனாக ஆகியிருந்தேன். அலா பத்னி மினல் ஜூஇ, பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றின் மீது ஒரு கல்லை கட்டி கொள்ளக்கூடியவனாக நான் இருந்தேன். அப்ப கல்ல நல்ல வயிற்றுல கட்டிக்கிட்டேன்னு சொன்னா பசி குறையும் சொல்லுவாங்க. பசி இருக்கிறது தெரியாது, வயிறு நிரம்புறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு உணர்வு இருக்கும். அப்ப அதன் காரணமாக கல்லை கட்டி கொள்ளக்கூடியவனாகவும் நான் ஆகியிருந்தேன். இன்னும் வலகத காஅத்து, இன்னும் திட்டமாக நான் அமர்ந்திருந்தேன். யௌமன், ஒரு நாளில் அமர்ந்திருந்தேன். அலா தொரியகிஹிம் அல்லதி யஹ்ருஜூன மின்ஹு, அந்த வழியிலிருந்து மக்கள் ஆகிறவர்கள் வெளியேறுவார்களே, அத்தகைய அந்த மக்களுடைய அந்த வழியின் மீது நான் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ மக்கள்லாம் நடந்து செல்லக்கூடிய, மக்கள் எல்லாம் போகக்கூடிய அந்த பாதை இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய அந்த பாதைகளின் மீது நான் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன் என்று சொல்றாங்க. அப்பொழுது நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை கொண்டு கடந்தார்கள், எனக்கு அருகாமையில் கடந்து சென்றார்கள். கடந்து சென்ற பொழுது என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்த பொழுது பொன் சிரிப்பு சிரித்தார்கள். என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை கடந்து போகும்போது என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்தார்கள். இன்னும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிந்து கொண்டார்கள், மாஃபி வஜ்ஹி வ மாஃபி நப்சி, என்னுடைய முகத்தில் இருக்கும் ஒன்றையும், வ மாஃபி நப்சி, இன்னும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப என்னுடைய அகத்துல உள்ளதையும் என்னுடைய புறத்துல உள்ளதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தார்கள் சொல்றாங்க. அப்போ நான் இப்படி பசியோடு இருக்கிறேன், பசித்த ஒரு நிலையில், தாகித்த ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபா ஹிர்ரின், அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே அபா ஹிர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்தார்கள். அப்பொழுது குல்து, நான் சொன்னேன், லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அழைப்பிற்கு நான் மீண்டும் பதில் கொடுக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இல்ஹக், நீ சேர்ந்து கொள். சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னா என்னோட நீ சேர்ந்து வா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். வமதா, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடந்து சென்றார்கள். ஃபத்தபஅதுஹு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பின்தொடர்ந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என் கூட வான்னு சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அப்பொழுது ஃபதஹல, அப்பொழுது அவர்கள் நுழைந்தார்கள், நபியுடைய வீட்டில் நுழைந்தார்கள். ஃபஸ்தஅதன, அப்பொழுது அவர்கள் அனுமதி தேடினார்கள். அதனலி, எனக்கு அனுமதி கிடைத்தது. அப்போ எனக்கு அனுமதி அளித்தார்கள். ஃபதஹல்து, அப்பொழுது நானும் அந்த வீட்டில் நுழைந்தேன். அப்பொழுது ஃபவஜத லபனன் ஃபீ கதஹின், ஒரு குவளையில் ஒரு பாலினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு குவளையில ஒரு பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒரு பால் இருக்குது ஒரு குவளையில. அப்பொழுது ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், மின் ஐன ஹாதல் லபனு, இந்த பால் எங்கிருந்து உள்ளது? அப்ப எங்க இருந்து இந்த பால் வந்துச்சு, யார் இந்த பாலை கொடுத்து விட்டா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விசாரிக்கின்றார்கள். அப்பொழுது காலு, அந்த குடும்பத்தார்கள் சொன்னார்கள், அஹ்தாஹு லக, உங்களுக்காக அன்பளிப்பாக இந்த பாலை கொடுத்தார் ஃபுலானும் அவ் ஃபுலானத்தும், இன்னாரு அல்லது ஒரு இன்ன பெண், இன்ன ஆண் அல்லது இன்ன பெண் உங்களுக்காக வேண்டி இந்த பாலை ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுத்தார் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபா ஹிர்ரின், அபா ஹிர்ரே என்பதாக என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த பொழுது குல்து, அப்பொழுது நான் சொன்னேன், லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அழைப்பிற்கு நான் மீண்டும் மீண்டும் பதில் கொடுக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ஹக் இலா அஹ்லி சுஃபத்தி, அஹ்லு சுஃபா, திண்ணை தோழர்களின் பக்கம் நீ சேர்ந்து விடு. ஃபதுஹும் லீ, எனக்காக வேண்டி அவர்களை நீ அழைத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நீங்க அந்த திண்ணை தோழர்களான ஸஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள், அவர்களிடத்துல நீங்க போய் என் பக்கம் அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டளையிட்டார்கள். கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஹுலு சுஃபதி, இன்னும் அஹ்லு சுஃபா ஆகிறவர்கள், திண்ணை தோழர்கள் ஆகிறவர்கள், அவ்யாஃபுல் இஸ்லாமி, இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விருந்தாளிகள் தான் யாரு? அஹ்லு சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள். லா யஊன அலா அஹ்லின், அவர்கள் அடைக்கலம் அடைய மாட்டார்கள், அலா அஹ்லின், குடும்பத்தின் மீதும், வலா மாலின், இன்னும் எந்த ஒரு செல்வத்தின் மீதும்,
வலா அலா அஹதின், இன்னும் எந்த ஒருவரின் மீதும் அவர்கள் அடைக்கலம் அடைய மாட்டார்கள். அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு குடும்பமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு செல்வம் சொத்து சுகம் என்று எதுவும் கிடையாது. இன்னும் அவர்களுக்கென்று யாருமே கிடையாது. அவர்கள் ஆதரவற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வக்கான, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருந்தார்கள். இதா அத்தத்துஹு ஸதகத்துன், ஒரு சதகா என்பது, ஒரு தர்மம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்தால், பஅஸ பிஹா இலைஹிம், அந்த அஸ்ஹாபு சுஃபா, அந்த திண்ணை தோழர்களின் பக்கம் அந்த சதகாவினை, அந்த தர்மத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகியிருப்பார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தர்ம பொருள் வருதுன்னு சொன்னா, அந்த தர்ம பொருள் எதாக இருந்தாலும் சரி, அதை அஸ்ஹாபு சுஃபாவிடம், அந்த அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்களின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலம் யதனாவல் மின்ஹா ஷைஅன், இன்னும் அந்த தர்ம பொருளிலிருந்து எந்த ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு என்று எந்த ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வைதா அத்தத்துஹு, இன்னும் வைதா அத்தத்துஹு ஹதியத்துன், இன்னும் ஒரு அன்பளிப்பானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தால், அர்ஸல இலைஹிம், அதை அந்த ஸஹாபு சுஃபா, அந்த திண்ணை தோழர்களின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாகவும் ஆகியிருந்தார்கள். வஸாப மின்ஹா, இன்னும் அந்த ஹதியா, அந்த அன்பளிப்பு பொருளிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அப்போ தனக்கு தேவையான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்புல இருந்து எடுத்துக்கொள்வாங்க. வஷரகஹும் ஃபீஹா, இன்னும் அந்த அன்பளிப்பு என்ற விஷயத்தில் அவர்களையும் கூட்டாக்கிக் கொள்வார்கள். அந்த ஸஹாபு சுஃபாகளையும் அந்த திண்ணை தோழர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக்கிக் கொள்வார்கள். அப்போ ஒரு தர்ம பொருள் வந்துச்சுன்னு சொன்னா அதை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு அன்பளிப்பான பொருள் வந்துச்சுன்னா அத சிலத தேவையானதை எடுத்துட்டு அதுல அவர்களுக்கும் பங்கு போட்டு அந்த ஸஹாபு சுஃபாக்களுக்கும் சேரும்படி அவர்கள் செய்து விடுவார்கள். அப்ப எதனால இங்க சதக்கா பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கல, ஆனா அன்பளிப்பான பொருளை கொஞ்சம் எடுத்துக்கொண்டார்கள் என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, தர்ம பொருள் என்பது, சதக்கா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அன்னவருடைய குடும்பத்தார்களான அஹ்லு பைத்துகளுக்கும் அது ஹராமான விஷயமாக இருக்கின்றது. அப்ப தர்மம் என்பது அவர்களுக்கு கொடுக்க கூடாது. தர்மத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது ஹராம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தர்ம பொருள் இருந்து எதையும் எடுக்க மாட்டாங்க, அன்பளிப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறாங்க. பாருங்க, அப்பொழுது அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, "ஃபஸாஅனி தாலிக", இந்த விஷயமாகிறது என்னை கவலையுறச் செய்தது. அப்போ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கவலையானுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி அஸ்ஹாபு ஸஃபாக்களை கூப்பிடுங்க என்று சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் கவலைக்குள்ளானேன். அப்பொழுது ஃபகுல்து, அப்பொழுது நான் சொல்லிக் கொண்டேன். ஓ, அவனுடைய மனசுல சொல்லிக் கொண்டாங்கன்னா, வமா ஹாதல் லபனு ஃபி அஹ்லி சுஃபதி, இந்த திண்ணை தோழர்களுடைய விஷயத்தில் இந்த பால் என்பது எப்படி போதுமாகும்? அதனால் குந்து, நானாக இருக்கின்றேன், அஹக்க ஐ யுஸீப மின் ஹாதல் லபன், இந்த பாலில் இருந்தும் அடைந்து கொள்வதை உரிமையாளனாக நானே ஆக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். மிக உரிமையாளன், அப்போ மிக தகுதியானவன். அப்போ இந்த பாலை அடைந்து கொள்வதற்கு மிக தகுதியானவன் நானே ஆக இருக்கின்றேன். சுரூபத்தன், இதை அருந்துவதாக, அந்த பாலை குடிக்கிறதுக்கு மிக தகுதியானவன் நானாக தான் ஆக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னும் அத்த கவ்வா பிஹா, இன்னும் அந்த பாலை கொண்டு, அந்த பாலின் மூலமாக சக்தி பெறுவதற்கும் நானே ஆக இருக்கின்றேன், தகுதியானவனாக நானே ஆக இருக்கின்றேன் என்று அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஃபஇதா ஜாஉ, அவங்க சொல்றாங்க, ஃபஇதா ஜாஉ, அந்த அஸ்ஹாபு ஸுஃபா, அந்த திண்ணை தோழர்கள் வந்து விட்டால், அமரணி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுது எனக்கு ஏவி விடுவார்கள். ஃபகுந்து, அப்பொழுது நான் ஆகி விடுவேன், அன உஅதீஹிம், அந்த பாலினை அந்த அஸ்ஹாபு ஸுஃபா, அந்த திண்ணை தோழர்களிடம் நான் கொடுக்கக்கூடியவனாக நான் ஆகி விடுவேன். அப்ப அவங்க வந்தாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு ஏவுவாங்க, அந்த பாலை அவங்கள்ட்ட கொடுங்கன்னு என்னிடத்துல ஏவுவாங்க. அப்ப அந்த பாலை நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக நான் ஆகி விடுவேனே. வமா அஸா ஐ யப்லுகனி மின் ஹாதல் லபனி, இந்த பாலில் இருந்தும் அடைந்து கொள்வதை எனக்கு எட்டாதே, தவிர்ந்து விடுமே. அப்போ இந்த பால் எனக்கு கிடைக்காம போயிடுமே, அவங்களுக்கு இந்த பாலை கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் கடுமையான பசியில இருக்கிறேன். அந்த திண்ணை தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பாலை கொடுக்க சொல்லி ஏவுவாங்க. அந்த பால் நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதே, நான் அதை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க மாட்டேனே என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லிக் கொள்வார்களாம், வலம் யகுன் மின் தாஅத்தில்லாஹி வ தாஅத்தி ரசூலிஹி, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை விட, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை விட
இல்லை புத்துன், எந்த ஒரு அவசியம் என்பதும் இல்லை, வெறுக்கப்படக்கூடியதும் இல்லை. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதை விட வேற எந்த ஒரு அவசியம் கிடையாது, அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கு என்பதாக தன்னுடைய மனதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களாம். ஃபதைத்துஹும், அப்பொழுது அந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தோழர்களிடம் நான் வந்தேன். ஃபதஅவுதுஹும், அப்பொழுது அவர்களை நான் அழைத்தேன். ஃபஅக்பலு, அவர்களும் வந்து விட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் அவர்கள் வந்து விட்டார்கள், அந்த சஹாபு சுஃபா வந்து விட்டார்கள். வஸ்தஅதனு, இன்னும் அவர்கள் அனுமதி தேடினார்கள் உள்ளே வருவதற்கு. ஃபஅதின லஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த திண்ணை தோழர்களுக்கு அனுமதி அளித்தார்கள். அனுமதி அளித்து வாகது மஜாலிசஹும், இன்னும் அவர்களுடைய இருப்பிடங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மினல் பைத்தி, அந்த வீட்டிலிருந்து. அப்போ தன்னுடைய இருப்பிடத்துல அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னா தான் எங்க உட்காரணுமோ அங்க அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அந்த வீட்டில இருந்து அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் எல்லாம் ஒவ்வொருவர்களாக அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அபா ஹிர்ரின், அபா ஹிர்ரே என்பதாக மீண்டும் அழைத்தார்கள். குல்து, அப்பொழுது நான் சொன்னேன், லப்பைக யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அழைப்பிற்கு நான் மீண்டும் பதிலளிக்கிறேன் என்பதாக நான் சொன்னேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுத், இதை நீ பிடி, ஃபஅதிஹிம், அவர்களுக்கு நீ கொடு, இதை பிடித்து அப்பொழுது அவர்களுக்கு நீ கொடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். இந்த பாலினை அவர்களுக்கு கொடுன்னு சொன்னாங்க. அப்போ கால, அப்பொழுது அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஅഖதுல் கதஹ, அந்த குவளையை நான் எடுத்தேன். ஃபஜஅல்து, அப்பொழுது நான் ஆக்கினேன். வஅதீஹி ரஜுல, இங்க ரஹுலன்னு போட்டிருக்கிறாங்க, ரஜுல ஜீம் வரணும், நுஸ்ஹாபல ஹா போட்டிருக்கிறாங்க, இங்க ஒரு புள்ளி வரணும். அப்போ வஅதீஹி ரஜுல, ஒரு மனிதருக்கு அந்த பாலை நான் கொடுக்கக்கூடியவனாக நான் ஆக்கிறேன். ஃபயஷ்ரபு, அப்பொழுது அந்த மனிதர் குடித்தார். ஹத்தா யர்வா, அவர் வயிறு நிரம்பும் வரை அந்த பாலை அவர் குடித்தார். வயிறு நிரம்ப அந்த பாலை முழுமையாக அவர் குடித்தார். குடித்துவிட்டு சும்ம, பிறகு யருத்து அலைய அல் கதஹ, அலைய அல் கதஹ, அந்த பாத்திரத்தை, அந்த குவளையை என்னிடத்தில் அவர் திருப்பி தந்தார். அப்பொழுது திருப்பி தந்தாங்க. அப்போ ஃபஅதீஹி ரஜுல, இன்னும் மற்றொருவருக்கு அந்த குவளையை நான் கொடுத்தேன். வயஷ்ரிபு, அப்பொழுது அவரும் குடித்தார். ஹத்தா யர்வா, அவர் வயிறு நிரம்பும் அளவிற்கு அவரும் அந்த பாலினை குடித்தார் என்பதை சொல்லித் தருகிறார்கள். சும்ம, பிறகு யருத்து அலையல் கதஹ, அந்த குவளையை என்னிடத்தில் அவர் திருப்பி கொடுத்தார். ஃபயஷ்ரபு, அப்பொழுது இன்னொரு இடத்துல நான் திரும்ப கொடுத்தேன். ஃபயஷ்ரபு, அவரும் குடித்தார். ஹத்தா யர்வா, அவர் வயிறு நிரம்பும் அளவிற்கும் வயிறு நிரம்பும் வரையிலும் அவரும் அந்த பாலினை குடித்தார். அப்போ இப்படி ஒவ்வொருவருக்கா நான் கொடுத்தேன். சும்ம, பிறகு அவரும் யருத்து அலையல் கதஹ, அந்த குவளையை என் பக்கம், என் மீது அவர் திருப்பி கொடுத்து விட்டார். ஹத்தா, இறுதியில் இன்தஹைது இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்தடைந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து வகது ரவல் கௌமு குல்லுஹும், அந்த கூட்டத்தார்கள், அவர்களில் ஒவ்வொருவர்களும், அவர்களில் அனைவர்களும் திட்டமாக வயிறு நிரம்பி விட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த ஃபஅഖதல் கதஹ, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குவளையை வாங்கினார்கள், பிடித்தார்கள். ஃபவதஅஹு அலா யதிஹி, தன்னுடைய கையின் மீது அந்த குவளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மீதே அவர்கள் அந்த குவளையை வைத்துக் கொண்டார்கள். வைத்துக்கொண்டு ஃபனவர இலைய, என் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து ஃபதவஸ்ஸம, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரிப்பு சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவளைய அப்படி கையில வச்சுட்டு என்னை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சு ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபா ஹிர்ரின், அபா ஹிர்ரே என்பதாக மீண்டும் என்னை அழைத்தார்கள். குல்து, நான் சொன்னேன், லப்பைக யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அழைப்பிற்கு நான் மீண்டும் மீண்டும் பதிலளிக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பகீது அன வ அன்த, நீங்களும் நானும் தானே மீதமுள்ளவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எல்லாரும் குடிச்சிட்டாங்க தானே, நீங்களும் நானும் தானே மீதம் இருக்கிறோம் என்பதாக கேட்ட பொழுது குல்து, நான் சொன்னேன், சதகத யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்களும் நானும் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறோம், எல்லோரும் வயிறு நிரம்ப அறிந்து விட்டார்கள் இந்த பாலினை என்பதாக நான் சொன்னேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்உத், நீங்கள் அமருங்கள், ஃபஷ்ரபு, நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் அமர்ந்து இந்த பாலினை நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். வகஅது, அப்பொழுது நான் அமர்ந்தேன். ஃபஷரிபது, அந்த பாலினை நான் குடித்தேன்.
அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஷ்ருபு இஷ்ரபு, நீங்கள் குடியுங்கள் என்பதாக மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஷரிபுத்து, அப்பொழுது நான் குடித்தேன். அப்பொழுது மீண்டும் நான் குடித்தேன் இந்த பாலை. ஃபமா ஸால யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்பவர்களாக அவர்கள் நீங்கவில்லை. திரும்ப திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இஷ்ரபு, நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹத்தா, இறுதியில் குல்து, நான் கூறினேன், லா, இல்லை யா ரசூலல்லாஹ், வல்லதி, ஒருவனின் மீது சத்தியமாக, பஅஸக பில் ஹக்கி, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பினானே, அத்தகைய அந்த ஒருவனின் மீது சத்தியமாக, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பினானே அந்த ஒருவனான அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லை யா ரசூலல்லாஹ், மா அஜிது லஹு, அந்த பாலுக்காக நான் பெற்றுக்கொள்ளவில்லை, மஸ்லக்கன், ஒரு இடத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இதுக்கப்புறம் அருந்துவதற்கு என்னுடைய வயிற்றுல இடம் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் முழுவதுமாக என்னுடைய வயிறு நிரம்ப நான் இந்த பாலினை அருந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக நான் சொன்னேன். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅரினி, என்னிடத்தில் நீ காட்டு என்பதாக சொன்னார்கள். அப்போ என்னிடத்தில் நீ அந்த பாலினை காமி என்பதாக சொல்லி, ஃபஅதைதுஹு, அப்பொழுது ஃபஅதைதுஹுல் கதஹ, அந்த குவளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான் கொடுத்து விட்டேன். அப்பொழுது ஃபஹமிதல்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்விற்கு ஹம்து செய்தார்கள். வஸம்மா, இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னார்கள். வஷரிபல் ஃபضலத, இன்னும் மீதமுள்ளதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தினார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 502வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு இந்த பாடம் என்பது பசியை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு, குறைந்தவற்றை விட்டு பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு, ஏழ்மையான வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது எந்த கருத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த பசியை குறித்து பேசக்கூடிய செய்தியாக இருக்கு. அத்தகைய ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து அன்னவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸுகளை அறிவித்த சஹாபாக்கள்லேயே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். இவங்க தான் நிறைய ஹதீஸ தன்னுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸை அதிகமாக அறிவித்தவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அத்தகைய அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு பசி ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த பசியின் காரணமாக அவங்க யார்கிட்ட கேட்டாலும் அவர்களுக்கு ஆடம்பரமான உணவுகளை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய உணவுகள்லாம் கொடுத்திருப்பாங்க அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா. ஆனா அவர்கள் கேட்கவில்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பசியின் காரணமாக பூமியில் பிறண்டவர்களாக, பூமியில் தன்னுடைய ஈரல் படும் அளவிற்கு அவர்கள் படுத்தவர்களாக இருந்தார்கள் சொன்னாங்களா இல்லையா? இன்னும் தன்னுடைய வயிற்றில் அவர்கள் கல்லை கட்டி கொண்டார்கள். இன்னும் மக்களுடைய போகும் வழிகள் இல்லாம அவர்கள் உட்கார்ந்தவர்களாக அமர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொன்னாங்க. இதனுடைய கருத்தெல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பசி, அந்த பசியின் காரணமாக அவர்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைந்த விஷயத்தை வைத்தே அவர்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் இப்படி பசித்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள்ல ரொம்ப சிறப்புக்குரிய சஹாபியான இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி பசியை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில் பசித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற ஒரு விஷயமானது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 502வது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் என்ற முழுமையான விஷயத்தை பார்த்து இந்த ஹதீஸனை, இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 503வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.